வெல்கம் டு ஐலான் தமிழ் கதை நேரம். நான் உங்கள் வித்யாலக்ஷ்மி. ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் பாகம் 1. ராமனும் லக்ஷ்மணனும் கபந்தன் கூறியபடி ரிஷ்யமுக பர்வதத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். சுக்ரீவனும் அவனுடைய கூட்டத்தாரும் இவர்கள் வில் பிடித்து வருவதை பார்த்து பயந்து போய்விட்டார்கள். வாலியால் அடித்து துரத்தி அடிக்கப்பட்ட சுக்ரீவன் அவன் வர முடியாத இந்த ரிஷ்யமுக பர்வதத்தில் வந்து ஒளிந்து கொண்டான். ஒருவேளை வாலிதான் மாறுவேடம் பூண்டு கொண்டு இங்கு வந்துவிட்டானோ, அல்லது அவனுடைய நண்பர்கள் நம்மை பிடித்து கொண்டு போகத்தான் வந்துவிட்டானோ என்று நினைத்து பயந்து போனான். அவனுடைய கூட்டத்தாருக்கும் பயம் பற்றி கொண்டது. சுக்ரீவனுடைய மந்திரியானவர் ஹனுமான். அவர் அவனை தேற்றி தைரியம் கூறினார். இது வாலி அல்ல, இவர்கள் வாலியின் நண்பர்களாகவும் காணப்படவில்லை. பயப்பட வேண்டிய காரணம் ஒன்றுமில்லை, நான் போய் பேசி தெரிந்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களிடம் வந்தார் ஹனுமான். ஹனுமாருடைய உள்ளத்தில் ஒரு புது உணர்ச்சி உண்டானதாக தெரிகிறது. உள்ளத்தை உள்ளது போல் சொல்லி பேசலானார். இதை வால்மீகி வர்ணிக்கும் பொழுது ஹனுமான் தான் யார் என்பதை காட்டிக்கொள்ளாமல் விஷயத்தை கண்டுகொள்ள மாத்திரம் போனதாகவும், பின்பு அவர்களிடம் பேச பேச ஒன்றையும் மறைக்காமல் தன்னை பற்றியும் வானரராஜனை பற்றியும் உண்மையாகவும் விவரமாகவும் பேசினார். ராமலக்ஷ்மணர்களுடைய தோற்றத்தை கண்டதும் நாதனை கண்ட பக்தனைப் போல பரவசப்பட்டு புகழ்ந்து பேசினார். தான் ஒரு வானரம் என்றும் தன்னுடைய அரசன் சொல்லிய வண்ணம் இங்கு வந்ததாகவும் சொன்னார். மனத்தை கவரும் ரூபம் தரித்த ராஜரிஷிகளே, தேவர்களைப் போல இருக்கிறீர்கள். விரதம் பூண்டவர்களாக காணப்படுகிறீர்கள். தவம் செய்ய வந்தீர்கள் என்றே எண்ணுகிறேன். இந்த கஷ்டமான வனத்திற்கு ஏன் வந்தீர்கள்? நீங்கள் யார் என்று சொல்லுங்கள். இந்த நதியும் வனமும் உங்கள் வரவால் முன்னைவிட அழகாக இருக்கிறது. உங்களுடைய முக காந்தியும் உங்கள் சரீர சௌந்தரியமும் ஆச்சரியமாக இருக்கிறது. உங்களுடைய லட்சணங்களைக் கண்டு இந்த வனத்தில் உள்ள ஜீவன்கள் பயப்படுகின்றன. உங்கள் பராக்கிரமம் சொல்லாமலே விளங்குகிறது. நீங்கள் யார்? எந்த தேசத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் பெரிய ராஜ்யத்தை ஆட்சி புரிந்தவே வந்தவர்கள் போல காண்கிறீர்கள். ஆயினும் தவ வேடம் போன்றிருக்கிறீர்கள். ஜடையும் மரபுரியும் தரித்து வில்லும் அம்புமாக இருக்கிறீர்கள். நான் இவ்வளவு சொல்லியும் ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? இங்கே சுக்ரீவன் என்கிற வானரராஜன் தன் அண்ணன் வாலியால் நாட்டிலிருந்து துரத்தப்பட்டு இங்கும் அங்கும் அலைந்தும் மறைந்தும் காலம் கழித்து வருகிறான். அவனுடைய மந்திரி நான். என் பெயர் ஹனுமான். நான் வாயுவின் புத்திரன். அரசன் உத்தரவிட்டபடி இங்கே உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று தன்னை பற்றி ராமலக்ஷ்மணருக்கு சொன்னான் ஹனுமான். தம்பி, இவர் பேசியதை கேட்டு இவனிடம் எனக்கு முழு நம்பிக்கை உண்டாகிவிட்டது. அவன் பேச்சின் அழகை பார்த்தாயா? எவ்வளவு சரியாக இலக்கணமும் ஸ்வரமுமாக பேசுகிறான். வேதங்கள் முழுவதும் மனனம் செய்து வியாக்கரணத்தை பூரணமாக கற்றவன் போல் காண்கிறான். இவனைப் போல் அல்லவா இருக்க வேண்டும் தூதன் என்பவன். இத்தகைய தூதனை கொண்ட அரசனுக்கு ஒரு குறையும் இல்லை. நாம் யாரை தேடி வந்தோமோ அவனே நம்மை தேடி வந்திருக்கிறான். சுக்ரீவனை காண நாம் வந்தோம். அவனை இந்த தூதன் அனுப்பியிருக்கிறான்.
இவனுக்கு நல்வரவு சொல்லி நம்முடைய சங்கடத்தை தெரிவிப்பாய் என்றான் ராமன். நாங்கள் தசரத சக்கரவர்த்தியின் குமாரர்கள். ராஜ்யத்தை விட்டு வனவாசம் வந்திருக்கிறார் எனது அண்ணன். உன் அரசனான சுக்ரீவனிடம் தன் காரியம் நிறைவேறுவதற்காக உதவியை நாடி வந்திருக்கிறார். கபந்தனின் யோசனைப்படி சுக்ரீவனை சந்திக்கவே வந்துள்ளோம். வானரராஜனிடம் இதை நீ தெரிவித்தால் அவனுடைய நட்பை பெற நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல். வாயுகுமாரனான ஹனுமனும் சுக்ரீவன் வாலியால் துரத்தப்பட்டு ராஜ்யத்தையும் மனைவியும் இழந்தான். இரண்டையும் மறுபடியும் அடைய தங்களுடைய நட்பு அவனுக்கு உதவும் என்றே நம்புகிறேன். உங்கள் இருவருடைய நட்பு உங்கள் இருவருக்கும் நன்மையில் முடியும் என்று காண்கிறேன் என்று கூறி மூவரும் சந்தோஷமாக வானரராஜனான சுக்ரீவனுடைய இருப்பிடத்திற்கு போனார்கள். போகும் மார்க்கம் வானரங்கள் இருக்குமாகையால் ஹனுமான் தன்னுடைய சுயரூபமான வானர உருவம் எடுத்து இரு ராஜகுமாரர்களையும் தன் தோளில் மீது ஏற்றிக்கொண்டு போனார். நல்லவர்களுடைய உள்ளங்கள் வெகு சீக்கிரமாக சுலபமாக ஒன்று கூடும். வெகுகாலம் ஒரே இடத்தில் கூடி வாழ வேண்டியதில்லை. நிறைய சந்தர்ப்பங்களில் ஒருவரோடு ஒருவர் கலந்து பழக வேண்டியதில்லை. இருவர் உள்ளங்களிலும் தானாக உதிக்கும் உணர்ச்சியே நட்பை உண்டாக்கிவிடும். புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என்பது திருக்குறள். தவிர இந்த நட்பு இறைவனின் விருப்பமோ என்னவோ. ரிஷ்யமுக பர்வதத்தின் மேலேறி ஹனுமான் சுக்ரீவனிடம் போய், ராமலக்ஷ்மணர்கள் வந்து உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இஷ்வாகு குலத்தை சேர்ந்த புகழ்பெற்ற தசரத ராஜனுடைய குமாரர்கள். தகப்பன் சொல்லை சத்தியமாக்குவதற்காக தம்பியுடனும் மனைவியுடனும் அயோத்தியை விட்டு வனம் வந்திருக்கிறான் தசரத மகாராஜாவின் மூத்த மகனான ராமச்சந்திரன். அப்படி அவன் இங்கு வந்திருக்கும் வேளையில் அவனுடைய மனைவியை அவன் இல்லாத நேரத்தில் அபகரித்து சென்று விட்டான் ராவணன். உன் உதவியை நாடி அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். இந்த ராஜகுமாரர்கள் உம்முடைய நட்பை அடையும் தகுதி வாய்ந்தவர்கள். இவர்களுடைய சிநேகத்தை அடைந்தால் நீயும் பெரும் பயனடைவாய் என்றார் ஹனுமான். சுக்ரீவன் அழகிய உருவம் தரித்த ராஜகுமாரர்களை கண்டு பேசினான். ராமனை நோக்கி கை நீட்டி, ராஜகுமாரனே, வானரனான என் சிநேகத்தை நீ விரும்புவாயாகில் இதோ என் கை. என்னை நண்பனாக ஏற்பாயாக. உன் குணங்களையும் மகிமையையும் வாயுபுத்திரனால் அறிந்தேன். ராமன் நீட்டிய கையை அங்கீகரித்து சுக்ரீவனை கட்டி அணைத்து நண்பனாக்கி கொண்டான். உடனே ஹனுமானும் அங்கு வந்து இந்த காட்சியை கண்டு மெய்மறந்து நின்றார். 2 பெரும் மரக்கிளைகளை ஆசனமாக கொண்டு ராமனும் சுக்ரீவனும் ஓரிடத்திலும் ஹனுமானும் லக்ஷ்மணனும் மற்றோரிடத்திலும் பேசிக்கொண்டிருந்தார்கள். சுக்ரீவன் தன்னுடைய கஷ்டங்களை சொல்லிக்கொண்டான். வாலியின் பயத்தால் வனத்தில் இங்கும் அங்கும் திரிந்து கொண்டும் இந்த மலையில் மறைந்திருந்தும் காலம் கழித்து வருகிறேன். நீ வாலியை கொன்று என் துக்கத்தை தீர்த்து ராஜ்யமும் என்னுடைய மனைவியையும் மீட்டு தருவாயா என்று கேட்டார். நிச்சயமாக, இதோ இந்த அம்புக்கு வாலி இரையாவான், சந்தேகமில்லை என்றான் ராமன். இப்படி சுக்ரீவனும் ராமனும் பேசிக்கொண்டிருந்த காலத்தில் அசோகவனத்தில்
சீதையின் இடக்கண் துடித்தது. அரக்கர்களின் அரசன் ராவணனுடைய இடக்கண்களும் துடித்தது. அது அவனுக்கு துர்சகுனமாகும். சீதையை இழந்ததால் ராமன் படும் துக்கத்தை பார்த்த சுக்ரீவன் அவனுக்கு பலவிதமாக தைரியம் சொன்னான். லக்ஷ்மணன் சொன்னதிலிருந்து எல்லாம் அறிந்தேன். நீ சிந்திக்க வேண்டாம். எப்படியாவது சீதை இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்போம். அவளை எங்கு மூடி வைத்திருந்தாலும் கண்டுபிடிப்போம். நீ சந்தேகப்பட வேண்டாம். வெகு நாள் காத்திருக்க வேண்டியதில்லை. சீக்கிரமே இந்த காரியத்தை முடித்து தருவோம். ஆகாய மார்க்கமாக ஒரு ஸ்திரீயை அரக்கன் தூக்கி போனதை நானும் என் கூட இருந்தவர்களும் பார்த்தோம். அவள் துடிதுடித்து அழுது கொண்டும் ராமா லக்ஷ்மணா என்று கூக்குரலிட்டு கொண்டு போனதையும் கண்டோம். எங்களை அவளும் கண்டாள். கண்டு தன் புடவை தலைப்பில் எடுத்து தன் மேலிருந்த ஆபரணங்களை கழற்றி அதை முடித்து கீழே போட்டாள். அதை எடுத்து வைத்திருக்கிறோம். இது உன் மனைவி சீதையின் ஆபரணங்களா என்று பார்த்துச் சொல் என்று கேட்டார். ராமன் பரபரப்புடன் தாங்க முடியாமல் சீக்கிரம் கொண்டு வா என்றார். குகையில் வைத்திருந்த அந்த துணி மூட்டையை கொண்டு வந்து வஸ்திரத்தை பார்த்தவுடன் ராமனுடைய துக்கம் பொறுக்க முடியாமல் பொங்கி வழிந்தது. சிறிய முடிப்பாக கட்டியிருந்த சீதையின் புடவை துண்டை பார்த்ததும் அரக்கன் கையில் சிக்கி தவித்த சீதையின் நிலையை ராமன் கண்முன் வந்தது. லக்ஷ்மணா, இதை அவிழ்த்துப்பார். என்னால் பார்க்க முடியவில்லை. லக்ஷ்மணன் இது சீதையின் நகைதான் என்று ஊர்ஜிதப்படுத்தினான். இதை கேட்ட ராமனின் மனது துடிதுடித்தது. பிறகு துக்கம் மேலிட்டவனாக அடங்காத கோபத்துடன் ராமன் சீதையை தூக்கிப்போன இந்த அரக்கனுக்காக யமனின் வீட்டு வாயில் திறந்து கிடக்கிறது. அவனையும் அவன் குலம் முழுவதையும் இப்பொழுதே அழிப்பேன் நிச்சயம் என்றான். ராமனின் துக்கத்தை கண்ட சுக்ரீவன் அவனுக்கு சமாதானம் சொல்லும் விதமாக, இந்த அரக்கனுடைய பல பராக்கிரமமும் இருப்பிடமும் நான் நன்றாக அறியேன். அவன் சீதையை எங்கே கொண்டு போய் வைத்திருக்கிறான் என்பது கூட எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் உனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கிறேன். சீதையை அவன் எங்கே வைத்திருந்தாலும் கண்டுபிடித்து அவள் இருக்குமிடம் கண்டு அரக்கனை வதம் செய்யும் மார்க்கத்தையும் தேடி கண்டிப்பாக நான் செய்வேன். உனக்கு சந்தேகம் வேண்டாம், துக்கப்படாதே. தைரியம் மிகவும் முக்கியம் இச்சமயத்தில் என்றான் சுக்ரீவன். என்னை பார், நானும் உன்னைப் போல் மனைவியை இழிந்தும் ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்டும் அவமானப்பட்டும் வருகிறேன். ஆயினும் துக்கத்தின் வேகத்தை அடக்கிக் கொண்டு தைரியத்தை காத்து வருகிறேன். நான் ஒரு வானரன். என்னால் தைரியமாக இருக்க முடியுமானால் உனக்கு இது ஒரு கஷ்டமா? கண்ணீர் விடாதே. பொங்கும் துக்கத்தை தடுத்துக்கொள். உனக்கு யாதொரு துன்பமும் நேராது என்றான் சுக்ரீவன். சுக்ரீவனின் சமாதான மொழிகளை கேட்ட ராமன் சுக்ரீவனை பார்த்து, உன்னுடைய சிறந்த நட்பை அடைந்தேன் சுக்ரீவனே. உன் யோசனைப்படியே நடப்பேன். சீதையை தேடும் காரியத்தை பற்றி நன்றாக யோசிப்பாய். உன் காரியத்தை என் காரியமாகவே நான் எண்ணி எல்லாம் செய்வேன். இது உறுதி என்று நம்புவாய். இதுவரையில் நான் எப்பொழுதும் பொய் சொன்னதில்லை, இனியும் சொல்லப்போவதில்லை. நம்முடைய நட்பு என்றைக்கும் பொய்யாகாது. சத்தியம் செய்கிறேன். உன் கஷ்டத்தை தீர்க்கும் வழியை கூசாமல் சொல், நான் செய்து முடிப்பேன் என்றான் ராமன். ராமனுடைய சொற்களை கேட்ட சுக்ரீவனும் அவனுடைய மந்திரிகளும் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தனர். தங்களுடைய கஷ்டங்கள் முடிந்தது. சுக்ரீவன் மீண்டும் வானர ராஜ்யம் பெறுவது நிச்சயம் என்று தீர்மானம் கொண்டார்கள். சுக்ரீவன் தன் சகோதரன் வாலிக்கும் தனக்கும் உண்டான விரோதத்தின் கதையை ராமனிடத்தில் விவரமாகச் சொல்கிறான். என் அண்ணன் வாலி வானர ராஜ்ய பட்டாபிஷேகம் பெற்று கிஷ்கந்தேல் அரசு புரிந்து வந்தான். மகாபராக்கிரமசாலி.
அவனிடம் அன்பும் பக்தியும் குறைவின்றி செலுத்தி கொண்டிருந்து நான் யுவராஜனாக இருந்து வந்தேன். வாலிக்கும் மாயாவி என்கிற அசுரனுக்கும் பழைய விரோதம். ஒரு நாள் ராத்திரி அந்த அசுரன் கிஷ்கிந்தைக்கு வந்து வாலியை போருக்கு அழைத்தான். அவன் இரவில் போட்ட கர்ஜனையை கேட்டு கோபம் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்த வாலி எழுந்து அவனை உடனே எதிர்க்க வெளியேறினான். நானும் அவனுக்கு உதவியாக கூடவே சென்றேன். நிலா வெளிச்சத்தில் நாங்கள் இருவரும் வருவதை பார்த்த மாயாவியானவன் ஓடி ஒரு குகைக்குள் புகுந்தான். நானும் உள்ளே புகப்போனேன். வாலி என்னை வேண்டாம் என்று தடுத்து தான் ஒருவனாகவே அந்த துஷ்டனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி என்னை அந்த குகையின் வாயிலில் வெளியே நிற்கச் சொன்னான். சொல்லிவிட்டு அவன் உள்ளே புகுந்தான். உள்ளே சென்றவன் பல நாட்களாகியும் திரும்பி வரவில்லை. அண்ணனுக்கு என்ன நேர்ந்ததோ என்று நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் சமயத்தில் குகைக்குள் அசுரர்களுடைய பெருங்குரல் கேட்டது. அதன் கூடவே குகையிலிருந்து இரத்த வெள்ளம் பெருகி வந்தது. இதை கண்டதும் வாலியை மாயாவியும் பல அசுரர்களும் சூழ்ந்து கொன்று விட்டார்கள் என்று நான் தீர்மானித்து கொண்டேன். அசுரர்கள் வந்து என்னையும் தாக்குவார்கள் என்று எண்ணி ஒரு பெரும் பாறாங்கல்லை குகை வாயிலில் வைத்து மூடிவிட்டேன். கிஷ்கிந்தைக்கு வருத்தத்தோடு திரும்பினேன். வாலி இறந்தான் என்று யாருக்கும் சொல்லாமலே ராஜ்ய காரியங்களை பார்த்து வந்தேன். பிறகு வானர பிரஜைகள் என்னை நிர்பந்தித்து அரசன் இல்லாமல் போனால் ராஜ்யம் பாழாக்கி போகும். வெகு நாளாகியும் வாலி திரும்பவில்லை. நீயே பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அரசு புரிவாய் என்று வற்புறுத்தினார்கள். நானும் அதற்கு இணங்கினேன். சில காலம் கழித்து மாயாவியையும் அவனுடைய துணையாட்களாக இருந்த அசுரர்களையும் கொன்றொழித்துவிட்டு வாலி குகை வாயிலிற்கு வந்தான். குகை அடைப்பட்டிருப்பதை பார்த்து சுக்ரீவா சுக்ரீவா என்று உள்ளே இருந்து கத்தி பார்த்தான். நான் அவ்விடம் இல்லையானபடியால் எனக்கு இது ஒன்றும் தெரியாது. அவன் என் மேல் மகா கோபம் கொண்டு கற்பாறையை உதைத்து தள்ளிவிட்டு கிஷ்கிந்தைக்குள் பிரவேசித்தான். நான் ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அரசு புரிவதை பார்த்ததும் அடங்கா சினம் கொண்டு என்னை பலவாறாக திட்டினான். நான் நடந்ததை நடந்தது போல் சொன்னேன். அரக்கன் உன்னை கொன்றுவிட்டான் என்றெண்ணி இவ்விதம் செய்தேன். பிரஜைகளுடைய நிர்பந்தத்திற்காக அபிஷேகம் செய்து கொண்டேன். இந்த ராஜ்யம் உன்னுடையது, திரும்பப் பெற்றுக்கொள். உன் அடிமையாக நான் முன்போல் இருப்பேன் என்று சொன்னான். அவன் காலில் விழுந்தேன். அவனோ நான் சொல்வதை லட்சியமே செய்யவில்லை. நான் துராசையாக இந்த ராஜ்யத்தை அடைவதற்காக அவனை நான் குகை வாயிலில் அடைத்துவிட்டு இங்கு வந்து நான் ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து கொண்டேன் என்று என்னை ஏசினான். அது மட்டுமல்லாமல் என்னை கிஷ்கிந்தையை விட்டே வெளியேற்றினான். என்னுடைய மனைவியையும் அவன் அடைத்து வைத்து கொண்டான். இப்பொழுது நாடும் அல்ல, மனைவியும் அல்ல, உற்றாரும் இல்லாமல் நான் இந்த கானகத்தில் ஓடி ஒளிந்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் சுக்ரீவன். கோபத்தால் உண்மையை அறிய மாட்டாமல் என் அண்ணன் இம்மாதிரி அக்கிரமம் செய்து வருகிறான். மகா பராக்கிரமசாலியான அந்த வாலியை வதம் செய்து என்னையும் என்னுடைய மனைவியையும் காப்பாற்றுவாய். அவனிடமிருந்து என் மனைவியை மீட்டுத் தருவாயாக என்றான் சுக்ரீவன். சுக்ரீவனுடைய இந்த பரிதாப நிலையை கண்ட ராமன் கருணை மேலிட, உனக்கு நான் தந்த வாக்கு உறுதி, பயப்படாதே. என் அம்பு வாலியின் உடலை துளைக்கும். உனக்கு பகையாகிவிட்ட சகோதரனை கொன்று உன் கவலையை நீக்குவேன் என்று மறுபடியும் வாக்குறுதி தந்தான் ராமன். இத்துடன் ராமாயணம் கிஷ்கிந்தாகாண்டம் பாகம் 1 நிறைவடைந்தது. உங்களை மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.